ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடாப்ட் 24/7 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த 2024 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உலகே உழுக்கிற ஒரு கோர விமான விபத்து வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த விபத்தை பற்றின A to Z தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த விமானம் எங்கேருந்து எங்கே போனது, ஏன் வந்து இந்த விபத்துக்குள்ளாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ இந்த விமான விபத்து பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜானுடைய ஒரு முக்கியமான விமானம் தான் வந்து இந்த விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ இந்த விமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி காலையில் 3 மணிக்கு அசர்பைஜானுடைய பக்கு அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட்ல இருந்து ரஷ்யாவுடைய கிரான்சி அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய விமானம். ஸோ காலையில் 3 மணிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் அசர்பைஜானில் இந்த விமானம் வந்து புறப்படுது. ஸோ புறப்பட்டு ரஷ்யாவை ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ரஷ்யா கிட்ட அந்த கிராஸ்னி அப்படிங்கிற இந்த இடத்த வந்து ரீச் ஆயிடுச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரஷ்யாவுடைய இந்த கிராஸ்னி அப்படிங்கிற இந்த இடத்துல அதிகமான பனிமூட்டம் இருந்ததுனால என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த விமானத்துக்கு ப்ராப்பரான சிக்னல் எதுவுமே கிடைக்கல. ஸோ ப்ராப்பரான விசிபிலிட்டி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து பைக்கில் போகும்போதே காரில் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பனிமூட்டம், அதிகமான ஃபாக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதிராக வர வாகனங்கள் வந்து தெரியாது. ஸோ அதனால நம்ம வாகனம் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ ஏரோப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசிபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக தரையிறங்குறதுக்கு வந்து விசிபிலிட்டி கிளியராக இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ராப்பராக தரையிறங்க முடியும். ஆனால் இந்த கிரான்சி அப்படிங்கிற இந்த இடத்துல அதிகமான பனிமூட்டம் இருந்ததுனால விமானியால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த விமானத்தை இந்த கிரான்சி அப்படிங்கிற இந்த இடத்துல ப்ராப்பராக தரையிறக்க முடியல. ஸோ தரையிறக்க முடியல அப்படின்னா விமானம் வந்து ரொம்ப நேரம் விண்ட்லேயே சுற்றிட்டு இருக்க முடியும். ஏன்னா அப்படின்னா இது ரொம்ப சின்ன விமானம் தான். ஒரு 67 பேரோட கெப்பாசிட்டியோட போகிற விமானம்னால இதுக்கு வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால அந்த ஃபியூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அல்டர்னேட்டிவ் என்ன பண்ணும், உடனே வந்து வேற எங்கே இறக்குறது அப்படிங்கிற அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சாகணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இந்த கிராஸ்னி அப்படிங்கிற இந்த இடம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்திலே ஒரு விமானத்தளம் வந்து இருக்கு. ஆனால் அங்கேயும் வந்து இறக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. எதுக்காக அப்படின்னா ரஷ்யாவுடைய அந்த கிராஸ்னிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விமான நிலையத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ரஷ்யா வந்து நிறைய ட்ரோன் பற்றி நிறையா விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து தரையிறங்கக்கூடிய விமானத்தை வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த விமானத்தையும் வந்து தடை பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த விமானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. விமானத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா J28243 அப்படிங்கிறதா இந்த விமானத்தோட பேர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜானுக்கும் இதுக்கும் பக்கத்தில் வேறு எந்த இடமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா கிட்ட வந்து காஸ்பியன் கடல் இருக்குது. ஸோ இப்போது இந்த விமானிக்கு இருந்த ஒரே ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா இதுக்கு பக்கத்தில், ஸோ இதுக்கு நியர்பை ஏர்போர்ட் என்ன அப்படின்னா கசகஸ்தானில் இருக்கக்கூடிய அக்தவ் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட் தான். ஸோ இங்கே கசகஸ்தானில் இருக்கக்கூடிய அக்தவ் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா சுற்றி வந்து கடல் இருக்குது. ஸோ அங்கிட்டு போனோம் அப்படின்னா பக்கத்தில் இங்கேருந்து பக்கத்தில், ஏன்னா ரஷ்யா வந்து உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்து ரஷ்யா. ஸோ அப்போது ரஷ்யாவை தாண்டி வேறு ஏதாவது நாட்டுக்கு போய் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ ரஷ்யாவுக்குள்ள இந்த ஏர்கிராஃப்ட் போகிறது அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கசகஸ்தானில், ஏன்னா இங்கேருந்து ஒரு பக்கத்து இடம் வந்து கசகஸ்தானில் அக்தோவ் அப்படிங்கிற ஒரு போர்ட் இருக்கு. ஓகே, அந்த போர்ட்டில் போயிட்டு நம்ம லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் என்ன பண்ணுறாரு, இந்த ஃப்ளைட்டோட ட்ராக்கை மாற்றி அப்படியே இங்கே அக்தோவ் அப்படிங்கிற இந்த ட்ராக்குக்கு வந்து கொண்டு போயிட்டாரு. ஓகேவா? ஸோ இப்போது எல்லாம் ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அக்தோ அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வர இந்த ஏர்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஏர்போர்ட்டுக்கு, இந்த அக்தோ ஏர்போர்ட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட் என்ன ஆகுது அப்படின்னா எரிஞ்சு தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஏரோப்ளைனே வந்து சுத்தமாக டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ இந்த விபத்தில் இந்த ஏரோப்ளைனில் பயணம் பண்ணால் மொத்தம் 67 பேரில் ஒரு 38 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 பேர் கிட்ட கவலைக்கிடமாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு கொடூர விபத்து. ஸோ இப்போது இந்த விமானத்தில் 62 பேர் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா? அந்த 62 பேரில் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 42 பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜானை சார்ந்தவங்க. ஸோ மீதி ஒரு 16-17 பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ பேலன்ஸ் இருக்க பேசஞ்சர் வந்து கசகஸ்தான், அதுக்கப்புறமா கிர்கிஸ்தான். ஸோ இந்த 4 நாட்டை சேர்ந்த பேசஞ்சர் தான் இதில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த 62 மொத்தம் 67 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 பேர் வந்து ஸ்பாட்டில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 பேர் வந்து ரொம்ப கவலைக்கிடையான நிலைமையில தான் வந்து இருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு, கிராஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ முதல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காரணம் தான் இது வந்து கண்டிப்பாக இந்த வெதர்னால தான். வெதர் மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ப்ராப்பராக அந்த கிரான்சி அப்படிங்கிற
இடத்துல போய் இறங்கியிருக்கும். ஆனால் இந்த வெதர் சரியில்லை அப்படிங்கிற அந்த ரீசனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏர்கிராஃப்டை டைவர்ட் பண்ணி இங்கே கசகஸ்தானுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ கசகஸ்தானில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு அசர்பைஜான் ரஷ்யாலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானம் இதானதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து பறவை மோதுனது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பறவை மோதுறது அப்படின்னா ஒரு பறவை 2 பறவை மோதிலாம் வந்து ஏர்கிராஃப்ட் ஒன்றும் ஆகாது. ஸோ பறவை அப்படிங்கிறது நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பறக்கக்கூடிய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் வந்து பறவைகள் வந்து பறக்கும். ஸோ அந்த மாதிரியான பறவைகள் வந்து ரொம்ப கூட்டமாக வந்து ஒரு ஃப்ளைட் மேலே மோதிச்சு அப்படின்னா அவ்வளோ அந்த ஃப்ளைட் வந்து சுக்குநூறாக கிராஷ் ஆயிரும். ஸோ அப்போ இது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பறவை மோதி இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பறவை மோதிலாம் ஃப்ளைட் கிராஷ் ஆகும் அப்படின்னா எஸ், பறவை மோதி ஃப்ளைட் கிராஷ் ஆகும். ஸோ கடைசி ஒரு 4-5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு 250 ஏர்கிராஃப்ட் வந்து இந்த மாதிரி பறவை மோதி வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஏன்னா பறவையை பொறுத்தவரை அந்த ஏர்கிராஃப்டோட சவுண்டுக்கு வந்து பறவை வந்து ஈர்க்கும். ஓகேங்களா? ஏன்னா ஏர்கிராஃப்டோடைய அந்த சவுண்டுக்கு வந்து பறவை வந்து இருக்கும். ஸோ அதனால் அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா பறவை வந்து ஏர்கிராஃப்டில் வந்து மோதும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பறவைகள் போகக்கூடிய அந்த மைக்ரேட்டரி ரூட்னு சொல்லுவாங்க. இப்போ சைபீரியாவிலேருந்து நிறைய பறவைகள் இந்தியாவுக்கு வருது, ஆப்பிரிக்காவுக்கு போகுது. இந்த மாதிரி இந்தியா நார்த் போல்லேருந்து சவுத் போல் வர நிறைய பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரேஷன் பண்ணும். ஸோ ஒரு சில சீசனுக்கு அங்கேருந்து இங்கே வரும், மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகும். இந்த மாதிரி மைக்ரேஷன் பண்ணும். அதுக்கான ஒரு ரூட் இருக்குது, மைக்ரேட்டரி ரூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரேட்டரி ரூட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஏர்கிராஃப்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள்னால கிராஷ் ஆகிறது வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து லேண்டில் நம்ம வந்து விலங்குகளுடைய வழித்தடத்தை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோமோ, ஸோ அதே மாதிரி விண்லேயுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பறவைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ராக்ல தான் வந்து நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஓகேங்களா? ஆனால் இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனதுக்கு இது ரீசன் கிடையாது. ஸோ அப்போ வேற என்ன ரீசன்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சில கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுடைய ஏதோ ஒரு ட்ரோன், ஸோ ரஷ்யாவுடைய ஏதோ ட்ரோன் பட்டு தான் வந்து இந்த இது வந்து அட்டாக் ஆகுன்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அது இல்லாமல் இன்னும் சில ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து இங்கே அந்த இடம் கிடைக்காம சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால ஃபியூயல் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஃபியூயல் ஷார்ட்டேஜ் ஆகி அந்த இதோடைய அந்த ஃபியூயல் டேங்க்ல ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டு ஸோ அந்த ஃபியூயல் டேங்க் வெடிச்சு சதுரிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. பட் இன்னும் இதுக்கான ஒரிஜினல் காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டமாக 3 நாடுகள் ரஷ்யா, அசர்பைஜான், கசகஸ்தான் இந்த 3 நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த ஃப்ளைட்டோடைய அந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் வந்து எடுத்து அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்து என்ன ரீசன்னால இதாச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ளைட்டோடைய சேஃப்டி, அந்த ஃப்ளைட்டோடைய சேஃப்டிக்காக ஏவியேஷன் கன்வென்ஷன் எக்கச்சக்கமான கன்வென்ஷன் இருக்குது, சிக்காகோ கன்வென்ஷன் இருக்குது, எக்கச்சக்கமான கன்வென்ஷன் இருக்குது. ஸோ என்ன தான் கன்வென்ஷன் போட்டாலும் இந்த மாதிரியான சில விபத்துகள் வந்து அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி விபத்துகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். நன்றி.